உங்களை மறந்தே போய்விட்டேன், மன்னிக்க வேண்டும். என் அருமை புரட்சி வீரர்களே, உங்கள் அஞ்சாத நெஞ்சுரத்தை நான் மிகவும் பாராட்டுகிறேன். ஆனால் எல்லாம் வல்ல இந்த சொல்லேந்தியை எதிர்ப்பது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஆகையால் உங்கள் தலைகள் என் பாதங்களை வணங்கட்டும். மதிமானரை வணங்கி எங்கள் தலை ஒரு சதிகாரனை வணங்கவே வணங்கார். இவர்களை இழுத்து போய் சிறையிலே தள்ளி சிந்தனை செய்யுங்கள். அதுதான் நாம் அவர்கள் வீழ்த்து கழிக்கும் சிறந்த பரிசு. பரிசு வேண்டாமா உமக்கு? இந்த மாதிரியான பரிசு எனக்கு வேண்டாங்க. ஏற்கனவே நான் 2 பொண்ணாக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். குறுக்கே பேசாதீர் அமைச்சரே. தடிக்க வேண்டாம் பட்டிக்கு நாளையிலிருந்து இவர்தான் தாசில்தார் என்று தண்டோரா போட. அந்த தங்களுக்கு வேண்டாம் போகு. என்னை பத்தி நானே தண்டோரா போட்டுக்கிறேன். மகாராஜா சொல்லேந்தியா தடுக்கி வந்தான் பட்டி தாசில்தார் தயார். நீ இருக்கிறதா? அடுப்புல ஒல வைக்க நீ யாரடி? இந்த வீட்டுக்கு சின்ன மருமகன் நான். என்ன கேட்டா எல்லா காரியமும் நடக்கணும். இந்த வீட்டுக்கு பெரிய மருமகன் நான். எனக்கு அறிஞ்சுதான் நீ நடக்கணும். முடியாது. ஐயோ, காலை உடைச்சுட்டாலே. இப்படி ஒண்ணு உடைச்சுக்கிட்டே இருந்தா குடுத்தனை எப்படி உருப்படும்? ஆமாண்டி, குடுத்தனம் பண்றத பத்தி உன்கிட்டதான் நான் கத்துக்கணும். நீ நேத்து வந்தவ. நான் 8 வருஷமா இந்த வீட்டுல குடுத்தனம் பண்றேன். எங்க அம்மா அப்பவே 1000 தடவை சொன்னாங்க, இந்த தரித்திரம் பிடிச்ச சம்பந்தம் வேண்டாம், நமக்கு கொடுக்கல் வாங்கல பெரிய தகராறு வரும். கண்ணம்மா, குடுக்கறதுதான் கொஞ்சம் தகராறு, வாங்கறதுல ஐயா ரொம்ப கராராக்கும். அந்த ஜம்பத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்து 4 வருஷம் ஆகுது. புதுசா ஒரு நல்ல நகை உண்டா, நட்டு உண்டா, கட்டுக்கு நல்ல நல்ல நகைங்க வேணும், புடவைங்க வேணும், அவ்வளவுதானே. அவரா மூட்டைய ஆமா, மூஞ்ச பார்த்தாலே தெரியுற. எம்மடியோ எவ்வளோ நகை எனக்கு தெரியுமே. என் ராஜா வெளிய போனாருன்னா எனக்குன்னு ஏதாச்சும் வாங்காம வரமாட்டாரு. ஏங்க அப்படின்னு எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? கோவிச்சுக்காத, உனக்கு தான் கொண்டாந்துருக்கேன். இந்த மாதிரி இந்த பொண்ணு பொருளும் உன் குணத்துக்கு பொருந்தாதுன்னு பொருத்தமான கொண்டாந்துருக்கேன். என்னது? பட்டம் பதவி அப்படின்னா? விஷயத்தை கொஞ்சம் விளக்கு. அம்மா, நம்மளவரு மகாராஜா உத்தரவுப்படி இன்னிலிருந்து தடுக்கி விழுந்தான் பட்டிக்கு தாசில்தார். நீதான் தாசில்தார். அவன் ஒண்ணும் இல்ல, நான் தான் தாசில்தார். நீ ஒண்ணும் இல்ல, நான் தான். நீ ஒண்ணும் இல்ல, நான் தான். நான் ஒரு முடிவு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? எனக்கு தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இருக்கா. உங்க 2 பேர்ல யாரு முதல்ல குழந்தை பெற்று கொடுக்குறீங்களோ அவத்தான் தாசில்தார். நீ சம்பளமா? நான் ஒப்புக்கொள்றேன். அமைதி அமைதி. என்னாச்சு? நீ சின்னபடியா கொண்டு வந்துட்டாங்க. இந்த காசு ஜாக்கிரதை, யாருக்கும் தெரியக்கூடாது. ஆமா, அவனு பாக்குறீங்க. என்னம்மா இன்னும் மயக்கம் தெரியல. அப்பாடா, நான் அங்க போயிருக்கா. பொண்ணா இருந்தாலும் நான் இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணுதான். எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா, எங்க வீட்டுக்கு தலைவி வந்துட்டா. என் தங்க கட்டி வெள்ளி கட்டி கொஞ்சம் கூட தங்கத்தையும் வெள்ளியும் தர நினைச்சுக்கணும். கிரவல கூட அங்கதான் வச்சுக்கிட்டு இருக்கு. அது சரி, அங்க போய் பாருங்க. அதுக்கு கண்டுபிடிச்சா அங்க இதுக்கு முந்தையே பிறந்துடுச்சு. ஆனா சத்தம் தான் ஒரு மாதிரியா கேட்டுச்சு. ஒரு மாதிரியாவா? அப்படின்னா யாருக்கு தெரியும்? நான் தான் இங்கேயே படுத்துருக்கேன், கண்ணு தெரியல. அங்க போய் பாருங்க. கோச்சிக்காதே, இங்க உறந்ததுதான் செலவு கணக்கா போச்சுன்னா இந்த உறந்ததாவது வரவு கணக்கான்னு பாப்போம். கண்டிப்பா சொல்றது சரிதான். சத்தம் ஒரு மாதிரியாதான் கேட்கும். பொன்னம்மா, பொன்னம்மா, ஏம்மா அழகு? நீ ஏன்டா அழகு? நிலவு அப்படி ஆகி போச்சு. எதேவா நீ கீர்த்த சொல்லி அழுட.
போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணினீங்களோ அந்த சாட்சாத் பைரவரே வந்து உங்களுக்கு மகனா பிறந்திருக்கார். பைரவர் கடவுள இந்த நாய் பயிரை காய்த்த பாடு. ஒண்ணுமில்ல, கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்த்தேன்ப்பா. கரண்டி காஞ்சிருக்கான்னு பார்க்க உன் கையில இத்தனை வரும். அது பெரிய ரகசியம்ப்பா. உனக்கு 10 வயசு நிறைஞ்சதும் பொங்கல் திருநாள் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த பொங்கல் திருநாள் அன்று சூரியன் மறைவதற்குள் உன்கிட்ட அந்த ரகசியத்தை சொல்லிடணும். அதனால உன் பிறந்த நாள் கணக்கு மறந்து போகாம இருக்கிறதுக்காக முடிஞ்சா அது என் இதயத்திலே எழுத வேண்டிய கணக்காச்சே கண்ணா. அதை நான் எப்படி சூழலை எழுதுவேன்? புரியல. இன்னும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் புரியும் பார். கும்பிடுறம்மா. அம்மா வில்லந்திய பாத்தியா? அது ஒன்ன தேடி நானு கோயில் கோலம் மரம் மலை எல்லாரும் போயிட்டு வர்றேன். மரத்திலையும் மலையில மாத்தேன். ஆமா, நாங்க அங்கதான் நான் விளையாடுவோம். ஆமா, புண்ணாவை உன்னை கையோட கூட்டி சொல்ல போறது அப்படியே புண்ணியை மறைச்சு போட்டுருக்கேன். போய் உடனே பார்த்து போலாம். புளியம் பாலம் அடிச்சிருக்கேன், தின்னுட்டு போறேன். நானே என் தலையில் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றுடன் 9 ஆண்டுகள் இந்த முடியரசு விழாவை எனக்கு நானே கொண்டாடிக் கொள்வதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். அமைச்சரே, உங்களுக்கு தலையை வலிக்கிறதா? அரண்மனை வைத்து அழைக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், விழாவை துவக்கி வையுங்கள். இதோ துவக்கி வைக்கிறேன். எங்கே என் 56 தேசத்து அழகிகள்? எங்கே என் ஆசை கனவுகள்? இத்தனை பேரின் காலடியில் கிடக்க இந்த கலிங்கம் மட்டும் ஏன் இப்படி தகராறு செய்கிறது? அமைச்சர்களுக்கு நம்மை பற்றி சரியாக அறிவிக்கவில்லை போலும். உண்மையை சொல்லுகிறேன். வெள்ளிமலை ஏரியிலே ஒரே வெள்ளம். அது உடைத்துக் கொண்டு விட்டால் அகில உலக அந்தப்புறம் அப்படியே மூழ்க வேண்டியதான். அரசே, அது உடைவதற்கு முன்னால் நாமே அதை உடைத்து ஒன்று பக்கமாக திருப்பி விட்டால் அருமையான யோசனை. ஆனால் ஊராருக்கு தெரியாமல் அதை உடைப்பது எப்படி? அடியேன் இருக்க, அடியேன் கையில் வெள்ளி மருந்து இருக்க அந்த கவலை தங்களுக்கு என் பிரபு. இதோ இருக்கிறது 9000 பொன். 9 ஆண்டு நிறைவு விழாவின் ஞாபகார்த்தமாக எடுத்துக் கொள்ளும். போதுமா? போதுமாவா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இப்போதைக்கு இருந்தோம். தெரியுமா, அண்ணனுக்கு மேல எவ்வளவு பிரிய பார்த்து அது சாப்பிடாம என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குது. இவனுக்கு இருக்கிற அன்பு மனுஷங்க எல்லோருக்குமே இருந்துட்டா அப்புறம் உலகத்துல துன்பமே இல்லம்மா. ஏடி, அதுக்குள்ள உனக்கு பசி வந்துச்சா? என் குழந்தை சாப்பாடு கூட நீ யாரு? ஏண்டி மூதே, அவதான் போட்டான்னா நீ எப்படி சாப்பிடலாம்? அறிவில்லை, இன்னும் சாப்பிடுவியா? ஏன் பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிற? உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லையே. பெற்றவளுக்கு இல்லாத ஈவிரக்கம் மத்தவளுக்கு எங்க இருந்தோன்னு தெரியல. என் குழந்தை நான் அடிப்பேன், கொள்ளுவேன். நீ அடி கேட்ட இந்த நாசமா போன நாயை முதல்ல வெளியே வரட்டுங்க. நான் சும்மா இருக்கும்போது வள்ள வள்ள என்ன கடிக்க வருது. இந்த மாதிரி கண்ணம்மா, இந்த வீட்டுக்கு இவன் தான் மூத்த பிள்ளை. சும்மா நாயி நாயின்னு சொல்லி இவன் மனசை புண்படுத்தாத. தம்பி பைரவா, எனக்காக ஒரு சின்ன பண்ணிச்சு திரும்ப போய் விளையாடு. அந்த போய் எச்சு கல்யாணம் மறிக்க விடாத. அண்ணா வெள்ளி அண்ணா நம்ம போய் விளையாடு. கொஞ்சம்பா, எனக்கு தொண்டை ரொம்ப கர கர கரகுது. கொஞ்சம் வெந்திருவேன் தொங்கிக்கிறேன். ஏண்டி பள்ளம் உள்ள நம்ம தேடிக்கிட்டு அதட்ட வந்திருக்கடி. ராஜா பெரிய பொறுப்பை ஏன் தலையில போட்டுட்டாரு. அந்த வெட்டி மருந்தெல்லாம் கொண்டா நல்லதுங்க. ஆமா, மறுபடியும் வெடி மருந்துக்கு என்ன வேலை? உள்ள பேச்சு நீ பயமுத்திய என்ன பயமுத்திய? சரி, நான் வேல்படி அழைச்சுக்கிட்டு போய் அதே மாதிரி போது வெடி மருந்து தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ நம்ம சேனைகள் நான் கூட்டிட்டு போய் ஏறிக்கிற பக்கம் தயாரா இருக்கும். அவங்களை ரெண்டு கை பார்த்துக்கலாம்.
பாத்தியா இதுதான் போலி வெடிமருந்து. நண்பர்களே 5 பேர் வரிசையா வாங்க. போகும்போது எந்த வழியில் கேட்டுல போற காரியம் முடிய மாட்டேங்குதான். அது இந்த ஈங்க வந்து நீ போய் பாருமா, எனக்கு வேற ஜோலி இருக்குது. சொல்லாத நீங்கெல்லாம் போய் ஏரி கணக்கு தருங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க. இதற்கு முன் நீங்கள் எத்தனையோ மந்திர ஜாலங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் காட்டப்போகும் மந்திரத்தை கண்டு நீங்கள் பயந்து விடப் போகிறீர்கள். அதற்கு காரணம் என் குரு, அவருக்கு குரு, அவருக்கு குரு, குரு 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 எங்கே ஒரு முறை கையெழுத்துங்கள். முக்கியமான கட்டத்துல மோட்ட காட்டாதீங்க. இந்த வெடி மருந்து இங்க இருக்கிற பையங்க கிட்ட கொடுக்குறேன், அங்க இருக்கிற பையங்க இருந்து வாங்கி உங்க கிட்ட கொடுக்குறேன். ஒரு 5 பேர் வாங்க. கொடுத்துட்டேன். 5 பேர் வாங்க. பெரிய ஆளா இருக்கேடி, எனக்கு முக்கிய கொஞ்சம் கத்துக்கலையா? இந்த பக்கம் ஓடிட்டு அந்த பக்கம் வெடிக்குது.
வாழ்றாங்களா? அரசு அந்த புறத்துக்கு வெளி வைக்கும்படி உங்களை தூண்டி விட்டது யார்? வேறு யாரும் அல்ல, உங்கள் அரசர். அவருடைய 56 அழகிகள் அவர்களை வெள்ளத்திலிருந்து காப்பதற்காக எங்களுக்கு நீங்களையோ பயனே இந்த தைக்கு விழுந்தான் பற்றி தாசுந்தாரை ஏற்று பேச என்ன தைரியம் உனக்கு? அப்பா, உங்க வீரத்தை காட்ட இப்ப சந்தர்ப்பம் சரியில்லை. வீட்டுக்கு போங்க. ஊசுமா அப்புறம் எடுத்து பேச அப்பாங்கிறதுக்காக அக்கிரமத்தை எல்லாம் சகிக்க முடியாது. இந்த வெடி வைக்கிற வேலையை என்னையோட நிறுத்திக்க. உன்னை என்ன செய்யல வேலூர் மீது கை வைத்தால் எங்கள் பட்டாளம் சும்மா இருக்காது, இருக்கட்டும். ராஜ துரோகி, நான் இப்ப போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பாடுபடுத்த பாரு. வாடா, நல்ல சொல்லி பார்த்தாதீங்கப்பா. இந்த தயாளுடைய அதட்டமே அதட்டாமா. இந்த பயனை கைது பண்ணு. இல்ல உங்களைத்தான் உடனே கைது பண்ணி கொண்டாடணும்னு ராஜா உத்தரவு. என்ன? ஆமா. என்னடா பரியாஜம் பண்றிய? இல்ல யாரு தெரியாது சொல்றேன். நான் யாரு நல்லா தெரியும். அடிக்க விரும்பாமட்டி தாசில்தார் தான் கைது பண்ணி கொண்டாட சொன்னார். நான் எந்த புறத்திற்கோ வெடி வைக்க சொன்னால் நீ அந்த புறத்திற்கே வெடி வைத்திருக்கிறாய். இது என்ன? அந்த பாரகத்துக்கு இது அறியல. இது ஏதோ சூதுதான் நடந்திருக்கிறது. இல்லாவிட்டால் கலிங்கத்து கட்டழகி கண்ணுக்கு தெரியாமல் மறைவானேன். அவனையும் நீரால் எங்கோ மறைத்து வைத்திருக்கிறாய் எனக்கு தெரியாமல். அப்படி சொல்லாதீங்க. ஏற்கனவே நான் 2 பொண்டாட்டிக்காரன். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பயங்கரமான காரியத்தை நான் செய்வேன். தயாளர் கட்சியில் நியாயம் இருக்கிறது, தங்கள் கட்சியிலும் நியாயம் இருக்கிறது. யார் கட்சியில் தான் அநியாயம் இருக்கிறது? சிக்கலான கேள்வி, சிந்திக்க வேண்டிய கேள்வி. சிந்திப்போம் சிந்திப்போம், சிந்தித்துக் கொண்டே இருப்போம். மகாராஜா, ஆழ்ந்த சிந்தனை போல் தோன்றுகிறதா? அறிவு களஞ்சியம் அடியான் இருக்க அரசருக்கு ஏன் சிந்தனை? அடியேன் திருக்குவாரன் அபாரமான புத்திசாலி. அப்படியா? பலே பலே. வெடிவழக்கில் ஈடுபட்ட குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லு பார்ப்போம். இவ்வளவுதானே? என் தலைமையிலே விசாரணைக்கு ஒன்றை நியமிக்க உத்தரவிடுங்கள். உலகமே அழிந்தாலும் சரி, உங்கள் ஆட்சியே முறிந்தாலும் சரி, அது தன் ஆராய்ச்சியை மட்டும் நிறுத்தாதே நிறுத்தாதே. என்ன அற்புதமான யோசனை! அறிவின் சிகரம் என்றால் இவரெல்லாம் அறிவின் சிகரம். அமைச்சரே, இன்றைய நியமியுங்கள் விசாரணை குழுவை. காவலர்கள் செல்லட்டும் திக்கட்டும் கலிங்கத்து கட்டழகியை தேட. விடுதலை செய்யுங்கள் தயாளனை. வாழ்க்கையில மேடு உண்டு பள்ளமும் உண்டுங்கிறது இப்பத்தான் புரியும். தெரியாமையா பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு பிடிச்சது கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அரமனையில பாலும் பழமும் சாப்பிட்டு பஞ்சனையில படுத்துக்கிட்டு இருந்த நீ இப்ப ஏறி தண்ணி இலவசமா குடிச்சிட்டு என்ன செய்யறதுன்னு புரியாம பேய் மொழி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ நிக்கிறது பரவாயில்லை. ஆமா, நான் எதிரியோட ஆளும் தெரிஞ்சும் ஏன் என்ன காப்பாத்துவீங்க? என்ன எப்படி கேட்டுவிட்ட? பெண்ணுன்னா பேய பயப்படும்னு சொல்லுவானே. பேய இறங்கும்னு சொல்லுவாங்களே, மனுஷன் இறங்காம இருக்கலாமா? மேலும் ஒரு அவனை பெண்ணை காப்பாற்றுவது என்ன போன்ற அஞ்சானந்தம் கொண்ட ஆண்மகனுடைய கனவு அல்லவா? அதனால் தான் என் நடுவில் உயிரை கையிலே பிடித்துக் கொண்டு தைரியமாக தண்ணியிலே வந்து உன்னை காப்பாற்றினேன். இந்த உதவி என் உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன். சும்மா மறக்கிற வித்தையில மனுஷனை மிஞ்சிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த ஜீவனும் கிடையாது. அட, பெரிய மேதாவி மாதிரி பேசுறீங்க. எப்படி கண்டுபிடிச்சது? என் பேரே மேதாவி தானே? அப்படியா? யார் வச்சது? என் புத்திசாலித்தனத்தை கண்டு நல்ல நாளா பார்த்து நானே வச்சிருக்கேன். ஆமா, உன்னுடைய சுயசரித்திரத்தை சுருக்கமா வளர்க்கும். எனக்கு தனிய பேசு. பேரு காஞ்சன மாலா. சுருக்கு எங்க ஊர்ல 10 வயசான பெண் குழந்தைகள்லாம் திடீர்னு காணாம போயிடுது. மேல் மண்டலத்துல இருந்து யாரோ வந்து தூக்கிட்டு போயிடுறாங்களாம். புதுரோகம் தேவலாம் போல் இருக்க. அதனால நான் சின்ன வயசுலயே ஊரை விட்டு தப்பி வந்து எங்கெங்கயோ அலைஞ்சு கடைசியில இந்த ராட்சசங்கிட்ட
இந்த ஊர் ராஜா கிட்ட. ராஜா ராட்சசன். அப்புறம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த என்ன இந்த வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு. உன்னை வெள்ளம் வந்து காப்பாத்துச்சு, என்ன வெள்ளம் வந்து அடிச்சுக்கிட்டு போகுது. வெள்ளமா? ஆசை வெள்ளம், அன்பு வெள்ளம், காதல் வெள்ளம். அப்படின்னா காதல் வெள்ளம் புரியல. சரி, நீங்க உங்க ஊருக்கு போனோம். எங்க ஊருக்கா? உங்களை பிரிஞ்சா சும்மா சின்ன கண்டு போதும் உங்க கொஞ்சம். அதோ சிப்பாய்கள் வந்துட்டாங்க. சீக்கிரமா என்னை எடுத்து வழியில போட்டுக்கங்க. இங்க பாருகிற அந்த பொண்ணுங்க. பொண்ணா? அடியாத்து, எங்க ஒரு பொண்ணு? நான் தான் பொண்ணாட்டமும் ஆணாட்டமும் பாடிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தேன். கண்ணா என்ன ஏமாத்தாத. வீணாய் 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 நாய் 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 நாய். ஏண்டா கிண்டலா பண்ற? அந்த பொண்ணோட துணிமணிகளா கணக்கு? எங்களை ஏமாத்த பாத்தியா? இவன் போய் சொல்ல அந்த பக்கம் போய் தேடுறா. என்னங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயந்துட மாட்டேன். அதுக்கு வேற ஆளை பாருங்க. நீ கொஞ்சம் தைரியமா தான் சொல்லுங்களேன். எங்கிருந்து வருது சத்தம்? எல்லாரும் ஓடிடலாம். சந்தேகமே இல்லடா, இவன் தான் அந்த பொண்ணை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான். ஆமா, பொண்ணை பொட்டலமா கட்டி என் பைப்புல வச்சிருக்கேன். மூணாக்கையா உங்களுக்கு? மூடாவாயா? நீங்களாம் அந்த பக்கம் போய் தேடுங்க. இவனை நான் ராஜாட்ட எடுத்துட்டு போறேன். வர என்னையா கூட்டினிய இழுத்து பாத்தியா? எல்லாம் சரியாதான் இருக்கும். நீ எல்லாம் சேவகன். கூட்டுக்கிட்டு சாலியை என்கிட்ட கொடு, ஜாக்கிரதையா வச்சிருக்கேன். நீ என்ன செய்வ? நம்ம ராஜா நாட்டையே கவனிக்கல, நீ எங்க பூட்டா கவனிக்க போற? ஏயா பூட்டையாவது ஒழுங்கா கவனிக்கிறியா இல்லையா? என்ன அடிமாடி போயிட்டு இருக்கா? இல்லையா? என்னடா உள்ள அரைச்சு இல்ல வயிறு இருக்கு, எனக்கு பசிக்காது. சாப்பாடு கொண்டா, போய் ஒன்றரை சாப்பாடு கொண்டா. பத்தாது பத்தாது, வாயு வயிறு மறுக்கா எப்படி? ரெண்டு சாப்பாடு கொண்டா, ரெண்டு. கிண்டலா பண்ற? பாரு, நான் அரசியல் கைதி, மரியாதை பேசும். ஓஹோ, இன்னைக்கு விடு. இன்னைக்கு நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு ராஜகுமாரி வர போறா. ராஜகுமாரியா? ராஜகுமாரி எப்படி இருப்பா? ரோஜா பூ மாதிரி இருப்பா. உடம்பெல்லாம் உள்ளா இருக்குமோ? தரலாம் போ. அவன் ரோஜா பூ மாதிரி இருக்கும். ஓஹோ, அப்புறம் அவ கண்ணு ரெண்டும் காது வரைக்கும் நீண்டு இருக்கும். அதெல்லாம் சும்மா மைய காது வரைக்கும் திட்டிக்கிட்டு இருப்பா. வேணும்னா நீயே வந்து பாரு. அவ கண்ணு எப்படி இருக்கும் தெரியுமா? மாம்பழ மாதிரி இருக்கும். அதுக்கு போயிடுமே, போய் போய் உங்ககிட்ட சொல்லாம் தானே. இனிமே நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். போ, அதுக்குள்ள கோபம் வந்துட்டா உட்கார். அப்புறம் நம்ம போல அவன் நடந்து வர மாட்டா, பல்லக்குலதான் வருவா. ஏன் நொண்டியா? அவன் ஒண்ணும் நொண்டி இல்ல. அவதான் ராஜாவுக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு ராணி. ராணின்னா தலையில கொம்பு வச்சிருக்குமோ? கொம்பு மாச்சிருக்காது, கிரீடம். கிரீடமா? அப்படின்னா எனக்கு ஒரு கிரீடம் இல்ல. ஆசையை பாரு, ஆசையை. நீ எந்த ஒரு ராஜா? உன் தலையில கிரீடம் வச்சு இந்த இருக்குதா? சிம்மாசனம் எனக்கு உத்தரவு தாழ்ந்த மகாராஜா. இனிமே நான் இங்கு இருந்தால் உங்களை பிடித்த பைத்தியம் என்னையும் பிடித்து எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த கிரீடம். இளவரசி இதுதான் போலிருக்கிறது.
ஐயோ சிப்பா என் கிரீடம் போச்சு எங்க போச்சு எப்படி போச்சு எப்ப போச்சு இப்பொழுது நான் யார் தெரியுமா? இந்த நாட்டின் இளவரசன். ஜாக்கிரதை. யார் இந்த பெண்? நான் இந்த சாம்ராஜ்யத்தின் இளவரசி. தெரியுமா? கூட இந்த கிரீடத்தை. இப்போதுதான் புரிகிறது. என்ன புரிகிறது? இந்த நாட்டு மக்களுக்கு ஏன் போதுமான ஆடையணிகள் இல்லை என்று. ஏன் இல்லையா? நீதான் எல்லாவற்றையும் சேர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறாயே. அவமானம். ராஜகுமாரிக்கு அவமானம் இல்ல. ராஜத்ரோகம். இவனை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்தி சவுக்கான விசாரித்தாத்தா இவன் சரிப்பட்டு வருவான். எடுத்துக்கலாம் என்ன நிறுத்துங்கள். இவன் என்னோடு சொல்லத்தில் வரட்டும். உங்கள் கையில் கிரீடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் கையில் நீங்கள் கல்லை போடுகிறீர்கள். நீ அந்த கட்சியை சேர்ந்தவனா? எந்த கட்சி? அப்பா அடிக்கடி சொல்வார் ஏதோ புரட்சி வீரர்கள் கட்சி என்று. நீ அந்த கட்சியை சேர்ந்தவன் தானே? கட்சியா? நானா? மறுபடியும் அப்படி சொல்லாது. கட்சி பெரியவர்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும். வளர வேண்டிய நமக்கு வேண்டாம் போட்டியும் பொறாமையும். நாம் அனைவரும் ஓர் கட்சி. அன்பை வாழ்த்தும் கட்சி. அறத்தை ஈராட்டும் கட்சி. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை காலத்துரைக்கும் மாபெரும் கட்சி. அப்பாவுக்கு தெரிந்தார் என்ன செய்வார் தெரியுமா? தலையை வாங்கி விடுவார். விலை கொடுப்பா? நான் தந்தால் தானே. பார்ப்பதற்கு நீ எவ்வளவோ அழகா இருக்கிறார். உன்னுடைய பேச்சு அழகா இல்லையே. என்ன அழகானால் எல்லாம் அழகாகும். சரி போகட்டும். உன் பெயர் வில்லந்தி. வீரனுக்கு ஏற்ற பெயர் தான். என் பெயர் இங்கவல்லி. பலே பார்க்கும் போதே தெரிகிறது. கடைசியாக நான் இன்று சொல்கிறேன், கேட்கிற சொல்லு. என் அப்பாவினை விசாரிக்கும் போது மட்டும் எனக்காக நீ கொஞ்சம் பணியோடு நடந்து கொள்கிறாயா? அன்புக்கு என்னால் பண்ண முடியும். அதிகாரத்துக்கு பணிவது என்பது என்னால் உயர முடியாது. உன்னை வேண்டிக் கொள்வேன். நான் உன் மீது வைத்துள்ள அன்புக்காக கொஞ்சம் பணியோடு நடந்து கொள். ஆகட்டும். ஆனால் ஒரு நிபந்தனை. என்னது? உனக்காக நான் 3 முறை பொறுமையாக இருப்பேன். அதற்கு மேலும் தந்தை என்னை சோதித்தால் நான் என் சொரூபத்தை காட்டி விடுவேன். அப்பா பொல்லாதவன் நீ. இவன் தானா என் மகளின் மணிமுடியை பறித்தவர்? ஆம் பிரபு. என்னடா நாய? அமைச்சரே, இவன் ஒருவரை காட்ட காலம் ஜாக்கிரதை. கொண்டு விடுவேன் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. ஏண்டா கழுதை, அப்படியா சொன்னாய்? அமைச்சரே, இதன் அர்த்தம் கழுதை என்று சொல்லாதீர்கள். அது கால்கள் 2ஐயும் தூக்கி உதைக்கும் என்று சொல்லுகிறான் போல இருக்கிறது. அது அயோக்கிய பயலே, ஊமை பயலே. யார் நீ? யார் என்று தெரியாமலா எடுத்திருக்கிறீர்? பரவாயில்லை, உட்காரும் உட்காரும். உன்னை மன்னித்தும் என்னை நீ மன்னித்தாலும் உம்மை நான் மன்னிக்கப் போவதில்லை. அதிக பிரசங்கி. நான் யார் தெரியுமா? அதிவீர சூர தீர மாயாபுரி மண்டலாதிபதி சொல்லேந்தி ஆக்கும் நான். நான் யார் தெரியுமா? அதிவீர சூர தீர பராக்கிரம சக்தி சம்ஹார மாயாபுரி மக்களன்பன் வில்லேந்தியாக்கும் நான். என்ன ஆணவம் உனக்கு? ஆணவம் எனக்கல்ல, உனக்குத்தான். இல்லாவிட்டால் என் சார் உடம்புக்கு 8 அடி குச்சி கூட இல்லாமல் எத்தனையோ பேர் தவிக்கும் இந்த நாட்டிலே ஏழுக்கு வாயிலை விலக்கு வெட்டுகிறேன். தோய்த்த புடவையில் பாதியை தோட்டத்து வேலையின் மேல் காயப்பட்டு விட்டு இன்னொரு பாதியை இடுப்பிலே சுற்றிக் கொண்டு எத்தனையோ பெண்கள் இருக்கும் இந்த நாட்டிலே
என் மகன் இன்பவல்லியின் முடியை நீ அபகரித்தது உண்மைதானா? இன்பவல்லியின் முடியை மட்டுமல்ல, அவள் அப்பன் சொல்லேந்தியின் முடியையும் பறிக்கத்தான் போகிறான் என்பது ஏந்தி. அமைச்சரே, இவனை இழுத்துக் கொண்டு போய் சிறையில் தள்ளுங்கள். ஆம், சிறையில் தள்ளுங்கள். காஞ்சன், நம்ம 2 பேர் காலமெல்லாம் இப்படி இருப்போம், காலமெல்லாம் இருப்போம், ஐயோ, உங்க காதல் மொழி போதும். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியை பாருங்க. எதுக்கு தப்பிச்சு போகணும்? இங்க நமக்கு எந்த இடங்கள் காற்றிலும் நேற்றிலும் காதல் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு ஒரு அழகான அறையை கொடுத்து தங்க வச்சிருக்காங்க. தேவா வேலைக்கு சோறு வருது, கூட்ட நேரத்துக்கு சேர வர்றான். என்ன ஆட்சியர் கைது இல்லையா? இதை விட தவறி நமக்கு வெளியில கிடைக்குமோ? ஆள் இருந்தா பொண்ணு, ஆள் இல்லைன்னா பொண்ணு. இப்படியே ஆளு பூரா ஆனந்தம் இங்கேயே வாழ்க்கை நடத்திடுவோம். ஒருவேளை புள்ள விட்டு பிறந்தா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். தெரிஞ்சு போகும்னா அப்ப என்ன பண்றது? அதை பத்தி அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? அடே சேவகா, சாப்பாடு வந்ததா? சாப்பாடா? நான் இருக்கிற இடத்த சொல்ற வரைக்கும் உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாதுன்னு ராஜா உத்தரவு போட்டிருக்கானே. ஆமா, அது மறந்து போச்சு. கஞ்சி கண்ணி இல்லாம காஞ்சா காதல் எப்படி வரும்? கண்ணை இதுக்கு என்ன செய்யலாம்? ஏய், என்னடா சத்தம்? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானே. நான் வயசோட கேட்டீங்க, நான் ஒரு சின்ன உருவமாக்கிறேன். நீ வெளியில போய் அந்த சாதி எடுத்து. புரிஞ்சு போச்சு. மேதாவிகளுக்கு எப்போ தமிழத்தை மூல வேலை செய்ய அப்படி உன்னை பெரிய உள்ள மாட்டுறேன். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான். இனிமே நீ சாகிற வரைக்கும் உனக்கு நிம்மதி கிடையாதுடா. பேசாதே, ஏதாச்சும் காசு இருந்தா குடு. ராஜாவுக்கு தெரியாம உன்னை வெளியே விட்டுட்டு போயிடும். ஓஹோ, இந்த நாட்டம் வேற இருக்குதா இங்க? அது என்ன நாட்டம்? எங்களுக்கு ஒண்ணும் தெரியலையே. அதுவா நாட்டம்? யாரு? அவர்கள் என்ன செய்வார்கள் பாவம்? பசி வந்துட பட்டும் பறந்து போவன் என்று பெரியவர்களே சொல்லி இருக்கும் போது என்ன இருந்தாலும் நீ ரொம்ப ரொம்ப பொல்லாதவன். இருப்பவனே பொல்லாதவனாய் இருக்கும் போது இல்லாதவன் எப்படியம்மா நல்லவனாய் இருக்க முடியும்? இல்லாதவன் 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 இவர்களை பற்றி தானே உங்களுக்கு எப்பவும் பேச்சு. எனக்கு என்னவோ அவர்களை கண்டு அழைத்திருப்பதில்லை. இருக்கும் அம்மா இருக்கும். இந்த பழம் இருக்கிறதே பழம், இது யாரால் கிடைப்பது என்று தெரியுமா அவருக்கு? அவர்களால் திருத்ததான் இருக்கட்டுமே. இதற்கு நாங்கள் காசு கொடுக்கவில்லையா? காசா? உங்களுக்கு ஏதம்மா காசு? அந்த காசு அவர்கள் கொடுத்ததுதானே. அவர்கள் வந்து சும்மா கொடுத்துவிடவில்லை. நாங்கள் அவர்களுக்காக எவ்வளவோ செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்கிறீர்கள்? அவர்களை ஏமாற்றி சாப்பிடுவதை தவிர. சரி போட்டும், முதலில் நீ சாப்பிடு. எனக்கு ஏம்மா பாலும் பழமும்? நீ சாப்பிடுவதில்லையா? ஓ,
போடுறதுண்டு. காய்ச்சல் கீச்சல் ஏதாவது வந்து கஞ்சி கிஞ்சி இறங்காமல் இருக்கும் போது ஐயோ நீ மட்டும் நான் சொல்கிறபடி கேட்டால் எப்படி இருக்கலாம் தெரியுமா? தினம் தினம் பாலும் பயமும் சாப்பிடலாம். அடுத்தவனுக்கு அது கிடைக்காத போது நான் மட்டும் அதை எப்படி அம்மா சாப்பிட முடியும்? அப்படி சாப்பிடுபவன் திருடன் அம்மா, திருடன். நீ சொல்வதை பார்த்தால் என்ன கூட திருடி என்று சொல்லிடுவா போல இருக்கிறது. சந்தேகம் இல்லாமல் சரி, நான் திருடுதான். நீ சாப்பிடு. நீ காணாமல் என் தாயார் என்று அழுது கொண்டிருப்பாள். நீ சிரிக்க சொல்கிறாய். உனக்கு தாயார் வேறு இருக்கிறாளா? ஏன் உனக்கு இல்லையா? இல்லை, தந்தை மட்டும்தான் இருக்கிறார். அதனால் தான் உனக்கு தாய் பாசம் என்றால் இல்லதென்றே தெரியவில்லை. தாய் 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 அப்படி என்னதான் இருக்குமோ அந்த தாயிடம். எங்கோ இருக்குமோ அதை மறந்து விட்டு இங்கே இருந்தால் என்ன எப்படி தாய் பாலிட்ட சரிமா தாலாட்ட வளர்ந்தால் தானே நீ அந்த உருவான அல்லது வறுமையை பற்றி உனக்கென்ன தெரியும்? மறப்பதாம் எதை மறைக்கச் சொல்கிறாய்? முன்பு தரம் கிடந்து 300 வந்து தொண்டுகளை சுமந்து வைத்தாரே, அதை அழைக்கச் சொல்கிறாய். பட்டியிலும் தட்டியிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்தாரே, அதை அழைக்கச் சொல்கிறாய். வெளியே சென்று வீடு திரும்பும் போதெல்லாம் என் மடியை தடவி பார்க்காமல் வயிற்றை தடவி பார்த்தாரே, அதை அழைக்கச் சொல்கிறாய். சொல்லுங்கள் நீ சொல். எதை மறந்தால் இந்த எழுத்த ஆண்மையை மறக்கக் கூடாது என்பது இப்போதல்லவா நான் உணர்கிறேன். அம்மா அழாது என்பவல்லி, அழாது. உன் அப்பாவை நான் எவ்வளவோ வெறுத்தாலும் இன்னும் மட்டும் என்னால் வெறுக்க முடியவில்லையே. அப்படியானா இந்த சர்க்கரை பொங்கல் யாரும் சாப்பிடு. சர்க்கரை பொங்கலா? என்ன விசேஷம் இருக்கு? உனக்கு தெரியாதா? இன்று பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாளா? பொங்கல் திருநாள் என்று சூரியன் மறைவதற்குள் நான் உன்னிடம் அந்த ரகசியத்தை கூற வேண்டும். இந்த வள்ளி, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் எப்பொழுதாவது கொஞ்சம் அம்மாவை பார்க்க வேண்டும். அதற்கு குறிக்க எத்தனை பேர் என்றாலும் சரி, அவர்களை ஒற்றை பார்க்க வேண்டியதுதான். அவசரப்படாது. உலகத்தில் கத்தி சாதித்த காயத்தை விட புத்தி சாதித்த காயம்தான் அதிகமா. கொஞ்சம் பொருள். அந்த பைத்தை வருகிறது. ஓடி போய் ஒழிந்து போய் அந்த பைத்தியத்தை கண்டு நான் தான் பயப்பட வேண்டும். அவர் என்னை பார்த்துவிட்டால் ஆபத்து. வாங்க வாங்க உட்காருங்க. அட, எனக்காக பாலும் பழமும் கூட வச்சிருக்கேன். ஆமா ஆமா, நீங்க அண்ணா எனக்கு இது இல்ல இது. ஆமா, இப்ப நீங்க எங்க வந்தீங்க? எங்க அப்பா இல்ல அப்பா. ஆமா இருக்காரு. அவரு உன்னோட என்ன விளையாட சொன்னாரு. அப்போ நீங்க ஒண்ணு செய்யணுமே. என்ன செய்ய வேண்டும்? வானத்தை வில்லாக வளைக்க வேண்டுமா? மணலை கையிலாக திரிக்க வேண்டுமா? நட்சத்திரங்களை மாலையாக கோர்க்க வேண்டுமா? இல்லை வானவில்லை வளையலாக அமைக்க வேண்டுமா? சொல் என்பவல்லி சொல். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீங்க அந்த பக்கமா திரும்பி கண்ணு நல்லா மூடிக்கணும். கண்ணாமூச்சி ஆட்டமா? நான் மறுபடியும் கூப்பிட வரையும் கண்ணை திறக்கவே கூடாது. உத்தரவு அரசி, உத்தரவு. என்ன சின்னையா, ஏங்க என்னைக்கு இல்லாம எனக்கு ஒண்டியா வரைய? உன் பொண்டாட்டி எங்க? அதை ஏன் கேக்குறீங்க? நம்மளவளுக்கு இது 10வது மாசம்ங்க. எப்படி இருக்குமோ என்னமோன்னு வீட்லயே விட்டுட்டு வந்துட்டானுங்க. உணவு உற்பத்தியை பெருக்கு, உணவு உற்பத்தியை பெருக்குன்னு ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் ஓயாம அலறிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடான்னா? ஆமா, இது எத்தனாம் பேரு? 18ஆம் பேருங்க. அப்பா, ஆசைக்கு ஒரு பொண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆண் இருந்தா போதாது. ஆமா, நீ எதிர்காலத்தை எப்படிதான் சமாளிக்க போற? இதெல்லாம் அவன் ஜாதகங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாம போவானுங்களா? அது சரிதான். தண்ணி இருந்தாலும் மரத்துக்கு ஊத்த முடியும். சரி போகட்டும். எத்தனை மூட்டை? 7 மூட்டைங்க.
இந்தா இத வாசல்ல கொடுத்துட்டு போ. என்னடா வந்து ராசவத்தலதான் கணத்து போச்சுன்னா அவரு வீட்டு அழுக்கு துணி கூட இல்ல ஒரேடியா கணத்து போச்சு. எல்லாம் நம்ம ஜாதக பலங்க. எங்க வில்லங்க இந்த பக்கம் வந்தாங்க, நான் பாக்கலையம்மா. என் மகன் பாத்தியா இந்த பக்கம் வரலையம்மா? ஐயா ஐயா, என்னம்மா வில்லங்க பாத்தீங்களா? இன்னும் கையுமா கொள்ளக்காட்டு பக்கமா போயிட்டு இருந்தாம்மா. அப்படியா? இன்னும் வரலையா? ஐயோ, சூரிய மறையத்துக்கு அவங்கிட்ட நான் அந்த ராசியத்தை சொல்லணுமே. கதிரவதி, நீயாவது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? ஏன் இப்படி வேகமா ஓடிட்டு இருக்கேன்? சூரியன் மறைவதற்கு முன் நீ வந்திருக்க கூடாதா? ஐயோ, நம் தலைவிதி இப்படியா ஆக வேண்டும்? கடவுளே, 10 ஆண்டுகள் நான் கண்ணீர் பெருக்கியது போதாதா? காலமெல்லாம் கண்ணீர் எடுத்து சாக வேண்டுமா? என்னங்க, இழந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர வழி எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியும். உனக்கு அம்மா இருக்காங்களா? எங்க இருக்காங்க? புறப்படுங்க சீக்கிரம், நான் கூட்டிட்டு போறேன். யாரப்பா இந்த பெண்? அண்ணனோட காதலி அம்மா. அப்படியா? 16 பெற்று சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லுங்க. சந்தோஷமா வாழுங்க. வில்லஞ்சி, நம்ம தப்பிச்சு வந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும். நேரம் நம்ம தேடி போட்டு இருப்பாங்க. சீக்கிரம் போட்டு. கவலைப்படாதம்மா, நான் போய் வெற்றியாக திரும்பி வரேன். நான் வர்றவருக்கு அம்மாவை ஜாக்கிரதையாக நினைச்சுக்க. புறப்படு. என்னங்க, இனிமே என்னால நடக்கவே முடியாது. அப்ப ஓடுவோம். என்ன மேதாவி, நடக்கவே முடியாதுங்கிறாங்க, ஓடி வந்திய. அப்போ அது இங்கே இருக்கட்டும், நம்ம 2 போலாம். வழிகாட்டுறது யாரு? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கும். இன்னொருத்தர் வழியில போறதுல நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? நடுவழியில வந்து நடக்க முடியாது. என்ன இந்த மரத்தை பத்தியா அப்படி காதல் சுமைங்கிறது கொஞ்ச நாள் போட்டு உனக்கு புரியும். வா. நிறைய வாய் நம்மளே சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா, என்னடா விஷயம்? நான் சொன்னேன், அவங்க நம்மள பிடிக்க வர்றாங்க, நம்ம ஓட வேண்டாம், அப்படியே நிப்போம், நடந்தே வந்து பிடிச்சிட்டு மாட்டோம்னு சொன்னேன். சொன்னியா? ஆமா, கேட்டான். அவன் எனக்கு சேர்த்து அடி வாங்கி கொடுத்துட்டான். பாய் பைய, முட்டா பைய. மேதாவி, என்ன உயரம்? உனக்கு ஊரை குழந்தை வச்சா? பேசாமரா, மூஞ்சி மாறலாம் உடச்சா போறேன். ஐயா, ரொம்ப நல்லவங்க. உள்ள விட்டுக்கார கல்யாணம் கூட ஆகல. கால வந்து கும்பிடுற என்ன மட்டும் விட்டுருங்க ஐயா. கொஞ்சம் மாதம் இருந்தா இப்படி எல்லாம் பேசுறாரு. பொடி பயிராச்சு பாக்குறேன். இல்ல நான் உன்னை பொடி பொடி ஆக்கி வேண்டாம். ஐயா, பிடிச்சிட்டு இருக்காங்க. இல்ல விடுங்கய்யா, தலையை திரும்ப நான் பாக்குறேன். அப்படியா? எங்க பாக்கலாம்? அவனை விடுங்கடா. 2 கோடிகளுக்கு எப்படி சண்டை போடுறது கொஞ்சம் வேலைக்கு பார்க்கலாம். ஆமாமா. Hey!
தெரியுமா? அப்படியா? இப்போ நேரம் இல்ல, அவங்க வரதுக்குள்ள நம்ம தப்பிச்சுடுவோம். அண்ணே பாத்தியா, அவனுக்கு 2 பேரும் படகுல ஏறிட்டு சண்டை போட போறானுங்க. வாங்கடா வாங்கடா. சண்டை போட்டு போடுண்டா அன்பரசுமா எங்க வாழது? அவனுக்கு நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்திட்டு தப்பிச்சு போறானுங்களா? எவ்வளவு பெரியவா வளர்ந்துட்டேன். இதெல்லாம் எங்கம்மா போயிருந்த? அது பெரிய கதை அம்மா, அப்புறம் விவரமா சொல்றேன். வாங்க உள்ள வாங்க, இப்படி உட்காருங்க. யாரம்மா இவங்கன்னா? இவர்தான் இப்படி சொல்லு, ரொக்கமா நீங்க சொல்லு. அத்தை, இவர்தான் அண்ணியுடைய காதலர். அம்மாமா கணவர், நான் இவருடைய சிநேகிதன். அதனால எங்க போனாலும் இந்த வார்த்தை தானா? சண்டை சச்சரவு இல்லாம வாழுங்கன்னு சந்தோஷமா சொல்லுங்களேன். சந்தோஷமா வாழுங்க. நீங்க ஒரு பெரிய உதவி செய்யணும். என்னப்பா அது? இழந்த ஞாபக சக்தியை திரும்ப கொண்டு வர்ற சர்வகராமணிய பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆமா, ஆனா அது சந்திரமண்டலத்துல எல்லாம் இருக்குதா? சந்திரமண்டலத்திலயா? அங்க எப்படி போறது? அங்க இது வரைக்கும் யாருமே போனதா தெரியல. பக்கத்துல ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவருக்கு சந்திரமண்டலத்தை பத்தி எல்லாம் தெரியுமா. வாங்க போய் கேட்கலாம். வாங்க போகலாம். அத்தை, வீட்டை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. வலதுபுறம் விசை, வலை வலை, 2வது விசை. இப்பொழுது வரிசையாக எல்லாம் மகா புத்திசாலிடானி. வா 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 வா. ஏன் சிரிக்கிறீர்கள்? எதற்காக சிரிக்கிறீர்கள்? கோழைகள், வெற்றி தலைகுனிய வேண்டிய நீங்கள் எதற்காக சிரிக்க வேண்டும்? சரித்திரத்தில் யாருமே சாதிக்க முடியாத காரியத்தை நான் சாதித்தேன். 25 வருடங்கள் ஓயாமல் பாடுபட்டேன். மனிதனை சந்திரமண்டலத்திற்கு அழைத்துச் செல்லும் அற்புத சாதனத்தை கண்டுபிடித்தேன். ஆனால் என்ன பிரயோஜனம்? சந்திரமண்டலத்திற்கு துணிந்து நான் போகிறேன் என்று சொல்ல எவருமே முன்வரவில்லை. அதனால் தான் என் நண்பரின் உதவியை நாடினேன். மனிதனின் சேவைக்கென்றே பிறந்த இந்த நன்றியுள்ள சந்து இன்று தன் உயிரையே தியாகம் செய்ய முன் வந்திருப்பதை பாருங்கள். இதனை சிரிப்பதற்கு என்ன இருக்காது, சிரிக்கிறார்கள். ஆமா, சந்திரமண்டலம் போறதுக்கு இப்படி கண்டவங்களை கெஞ்சுவானே, நீங்களே போயிட்டு வரக்கூடாதா? நான் போனால் விமானம் மேலே செல்வதற்கு இங்குள்ள எந்திரங்களை எல்லாம் யார் இயக்குவது? தாத்தா, அப்படியானால் சந்திரமண்டலத்துக்கு என்ன அனுப்புங்கள். இல்லைங்க, என்ன இது? பயப்படாதீங்க நீ. தாத்தா தாத்தா, இப்பொழுதே என்னை சந்திரமண்டலத்துக்கு அனுப்புங்கள். சிறுவனாக இருந்தாலும் சிங்கமாக இருக்கிறாய். வில்லேஜ் போறாண்டா, நானும் தைரியமா போறேன். வேண்டாம், நீங்க போக வேண்டாம். ஆமா தம்பி, இந்த மாதிரி விஷ பரீட்சையெல்லாம் அவனுக்கு வேண்டவே வேண்டாம். தைரியத்தை உடைச்சாங்க. பாருங்கள், சந்திரமண்டலத்தின் விசித்திரமான சூழ்நிலையை உங்களால் தாங்க முடியுமா என்று பரீட்சிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள்.
போய் சேரும் முதல் மனிதர்கள் நீங்கள் தான். உங்களை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். உங்கள் பெயர் உலக சரித்திரத்திலே துருவ நட்சத்திரம் போல் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். வருங்கால மக்கள் உங்களை தெய்வமாக போற்றுவார்கள். போயிட்டு வர்றோம். போயிட்டு வரீங்க அத்தை பத்துமா இவரு புதுசா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சுட்டாரா? மூஞ்சிய முகலையும் பாருங்கிறார். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. இதுல ஏதோ ஆபத்து நடக்கத்தான் போகுது. இந்த பைத்தியக்காரர் நம்பி அநியாயமா பலியாக போறாங்க. ஆமா ஐயா. பயப்படாதே. அதிலே பார், அவர்கள் மேலே போகிறார்கள். சுவாமி என்று உடஞ்சிட்டு இப்ப என்ன செய்யறது? பரவாயில்ல, நான் சீக்கிரம் சரி செய்து விடுகிறேன். ஐயோ, அவருக்கு என்னாச்சோ தெரியலையே. பயப்படாதே மகளே, அவர்களுக்கு ஒரு ஆபத்து வராது. இன்னுமா எங்களை ஏமாத்த பாக்குறாரு? பாவம், என் மகளோட மஞ்சள் குங்குமத்தை மண்ணாக்கிட்டிய. அவ வாழ்க்கையெல்லாம் கண்கலங்க செய்துட்டிய. அவ்வளவு கையால் ஆகாதவன் ஏன் அவர்கள் அனுப்பினார்? ஆத்தப்பாதீர்கள், அவர்கள் நிச்சயமாக தீர்வு வந்து விடுவார்கள். என்ன நிச்சயம்? இனிமே அவங்க எங்க வரப்போறாங்க? அந்த வழியா எவ்வளவுக்கே போயிருப்பாங்க. இந்த அயோக்கிய பையனை சும்மா வரக்கூடாது. உதைங்க அவனை. அவர்கள் வந்து விட்டார்கள். நீங்க போன அப்புறம் இங்க ஒரு இயந்திரம் உடஞ்சிட்டது. உங்களை பத்தி ஒரு விவரமும் தெரியல. நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு ஆத்திரப்பட்டு அவரை கல்லால் அடிச்சுட்டாங்க. அவர்களை திட்டாதே மகனே, அறியாமல் செய்து விட்டார்கள். மன்னித்து விடு. இன்பத்தின் எல்லையிலே என் வாழ்வு முடியப் போகிறது. ஆண்டவன் எனக்கு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தால் எத்தனையோ அற்புதங்களை சாதிக்க திட்டமிட்டிருந்தேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். கவலைப்படாதே மகனே, மனிதர்களின் அறிவு என்னோடு அழிந்துவிடப் போவதில்லை. நான் இறந்து விட்டால் என்னை விட அறிவாளிகள் எத்தனையோ பெயர் தோன்றுவார்கள். நான் ஏற்றி வைத்த இச்சின்னஞ்சிறு அறிவு விளக்கிலே ஆயிரம் ஆயிரம் அணையா விளக்குகள் ஏற்றப்படும். அதுவே என் ஆத்மாவுக்கு அமைதி அளிக்கும். இதுதான் எனது ஆசை கனவு. இதுதான் எனது வாழ்வின் லட்சியம்.
தவறுதான் தம்பி. ஆத்திரத்துல அறிவு வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிரு தம்பி. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, அது அந்த மகா. ஆண்டவரே, இந்த அப்பாவி மக்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னித்து விடு, இவர்களை மன்னித்து விடு. யாரம்மா இவங்க? இவங்கதான் வில்லேந்தியோட அம்மா. வில்லேந்திய பத்தி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவா. உட்காருங்கம்மா, இதோ வந்துட்டேன். கேள்வி, இவங்கதான் உன் பெரியம்மாவா? ஆமா, எங்க அம்மா ஒரு மாதிரி. பெரியம்மா தான் ரொம்ப நல்லவங்க. இந்தாங்கம்மா, சாப்பிடுங்க. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்ப நீயே கொஞ்சம் சாப்பிடுமா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். என் பொண்ணு வேல்வழி உங்களை பத்தி ரொம்ப தெரியும். பொண்ணுமா, என்ன இதெல்லாம்? நம்ம வீட்டுக்கு வராத விருந்தாளி இருக்காங்க, அவங்களை உபச்சரிக்க வச்சா இருக்கு. உங்களுக்கு புத்தி இருக்கா? நம்முடைய அன்பு சொன்னா யோகி என்ன கௌரவம்னா மதிப்பேங்க. அவங்க மேல தப்பு ஒண்ணு இல்லைங்க. தயவு செய்து இங்க பேசாம இருக்கணும். நான் இவளை கண்டிட்டு படுற பாடு இருக்குல்ல, சொல்ல முடியாதுங்க. போய் விருந்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணு. இல்லங்க, நாளையாச்சு நான் வரேன். அப்படியெல்லாம் சொல்லப்படாது. வந்த விருந்தாளிய திருப்பி அனுப்புறது மகாபாபம். இதுக்கு ஒண்ணும் தெரியாது. துவாபரம் போப்பா. இன்னொன்னு இருக்கு, கலியுகம். அதை கூட்டிட்டு வரேன். கண்ணு அம்மா வேல்வி, பேருக்கு தகுந்த மாதிரியே உங்க அப்பாவுக்கு ரொம்ப தயாள குணமா. என்னங்க என்னங்க, இங்க சீக்கிரமா வாங்கல. ஏண்டி அலறேன்? அடங்கா பாரி, பேசாம இரு. நான் இங்க முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, இங்க சீக்கிரமா வந்து தொலைங்களே, என் உயிர் போகுது. உயிர் போக ஒண்ணு போகாது. பேசாம ஏற்றுமா இப்படி அலறேன்? போன ஜென்மத்துல சூப்பரிகா போறதோ, இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டி ஆண்டு வச்சிருக்கா. ஐயோ, இப்ப வர போறீங்களா இல்லையா? ஏன் என்ன பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? இந்த பாரா போனா ஏன் போட்டு தோட்டத்துக்கு இதை உருங்குது. இன்னொரு இவன் நாய் நாயின்னு சொன்ன அப்ப நான் ரொம்ப கட்டமா இருப்பேன். இவன் தான் இந்த வீட்டுக்கு பூத்த பிள்ளை. வராகன்னு ஆமா, நான் அப்பா பிடிச்சி கழுதையா கத்தாருன்னு எங்க போய் தொலைஞ்சீங்க? ஏண்டி கத்துற? நம்ம வீட்டை தேடி சீதேவி வந்துட்டா. அப்படின்னா மன்னரின் மனைவி தேன்மொழி எழுதி நேசிக்கிறார். உடனே ஆள் அனுப்பினால் பிடித்து தருகிறேன். இன்னும் நீங்க என்ன ஆபத்து? நான் தப்பிச்சுக்கலாம். பாம்பு வாயில் அகப்பட்ட தேரை தப்பலாம். ஆனால் மகாராணி அவர்களே, என் கையில் இருந்து தாங்கள் தப்ப முடியாது. அப்பா, இது ஆண்டவனுக்கு அடுத்தாது. புண்ணியம் பரலோகத்தை போகவில்லை. ஐயா ஐயா, என்னை விட்டுடு. என் மகன் என்ன காணாம தனியா தவிப்பா. ஐயா, கவலைப்படாதம்பா, பத்திரமா அவனையும் உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்க அரண்மனைக்கு எழுத்துவான். எங்கிருந்தோ வந்து என்னுடைய அமைதியை குலைத்து விட்டாய் பெண்ணே, குலைத்து விட்டாய். எங்கே உன் கணவன்? எனக்கு தெரியாது. தெரியாதா? யானை விட்டு உன்னை இட சொன்னால் தெரியாது. புலியின் கொண்டிலே உன்னை தள்ளச் சொன்னால் தெரியாது. கத்தியால் உன் தலையை சீவ சொன்னால் தெரியாது. தெரியாது, தெரியாது, தெரியாது. வேறு என்னதான் செய்ய வேண்டும் தெரிவதற்கு? பிரபு, இவள் மகளை கொண்டு வந்து இவளுக்கு முன்பாக சித்திரவதை செய்ய எப்படி? சரியான யோசனை. உடனே போய் மகளை இழுத்து வா.
வாருங்கள், தாய் பார்க்கட்டும் அந்த சித்திரவதை.